வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் தேதி 4வது மாதம் 2018ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. மிகப்பெரிய விசேஷமான நாள் என்றால் அட்சய திருதியை என்ற அற்புதமான நாள். இந்த அட்சய திருதியை இன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திரம் வருவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முடிந்த பொன் வெள்ளி மற்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்குடல் முக்கியமான விஷயமாக உப்பு வாங்குவதும் சர்க்கரை வாங்குவதும் அரிசி வாங்குவதும் மிக தலையாய ஒரு கடமையாக நினைத்து கொள்ளுங்கள். மேலும் இன்றைக்கு அட்சய திருதியில் அன்னதானத்தில் சிறந்ததாக காணப்படுவது தயிர் சாதம், நீர் மோர் கொடுப்பது, அதேபோல் வெண்மையான பொருள்களை கொடுப்பது, தானம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். மேலும் எந்த நகை பொருள்களை வாங்கினாலும் கிருத்திகை என்பதனால் பசும்பாலில் 1 மணி நேரம் ஊற வைத்து அதை பிறகு பயன்படுத்துவது அந்த அமைப்பு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க நெடுவழி ஏற்படுத்தி செய்யும். எல்லோருக்கும் அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் மிக கவனமாக இருந்தால் இன்றைய நாள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். காது மூக்கு தொண்டை உபத்திரம் உள்ள மேஷ ராசிக்காரர்கள் இன்று சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அசையாமசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான பேச்சுவார்த்தை மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் சிறிது நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். எந்தவித வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் இருப்பது என்ற முக்கியமான அமைப்பு. தான் உண்டு தன் வேலை உண்டு தன் உத்தியோகம் என்று திரும்பி விடுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அன்றைய அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அசையாமசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான அனுகூலங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் சங்கடத்திலிருந்து பாதுகாப்பு அரணாக விளங்கும். வீண் விரயங்களை தவிர்த்துவிட்டு குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய செலவினங்களே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் பயணத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக எல்லாவித பயணங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் வெற்றியும் ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்களாக காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. வெளிவட்டார உத்தியோகம் தொழிலமைப்பில் இந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக தீரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. சங்கடங்கள் படிப்படியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பதும் தேவையில்லாத இடத்திற்கு மூக்கை நுழைத்து வீணாக மூக்கு அறுபட்டு கொள்ளாமல் இருப்பது முக்கியம். யாருக்கும் ஆலோசனை கூறுவதற்கு நீங்கள் செல்லாமல் இருப்பதே இன்றைய நாளுக்கு உங்களுக்கு நன்மையும் அனுகூலம் தரும். தேவையில்லாத கடன் அமைப்பை பெற்று ஏதேனும் பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்வதும் வங்கி அட்டைகளை பயன்படுத்தாமல் எந்த பொருட்களை வாங்கினாலும் நலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காலையில் 9 மணி 10 நிமிடத்திலிருந்து ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். கண்டிப்பாக மற்ற விஷயங்களில் சந்திராஷ்டமத்தில் தேவையில்லாத இன்றைக்கு சில விஷயத்தில் மனது கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். உடனிருப்பவர்களால் அது ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மற்ற சட்ட சிக்கல்கள் மற்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்திற்கு புறமான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் எல்லாவற்றிலும் ஒரு நிதானத்துடன் இருப்பதும் ஏற்கனவே நோய் உபத்திரம் உள்ளவர்கள் மிகவும் கவனம். அனாவசிய பயணங்கள் தவிர்ப்பது யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்ப ஒற்றுமையில் மிக மிக கவனமாக இருந்தால் பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம்.
வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சந்தோஷம், அனுகூலங்களுக்கு ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பயணங்கள், உத்தியோகம், வியாபார நிமித்தமாக செய்யக்கூடிய பயணங்களில் வெற்றி நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் நிச்சயமாக நிவர்த்தி ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் ஏற்படுவதுடன் அசையாம பொருள் சேர்க்கை, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதுடன் எல்லா விதத்திலும் ஒரு நல்ல செய்தியும், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தியும் மனதிற்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் தாய் தந்தையருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது மனதிற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மட்டும் இன்று சிறிது கவனமாக இருப்பது நன்மை. கர்ப்பஸ்திரிகள் அதிக எச்சரிக்கை. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம், யோகம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் தாய் தந்தையர் உடல்நிலை அதிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவதும் அவர்களுக்கு வேண்டிய செயல்களை செய்வது மூலியமாக பெரிய மகிழ்ச்சியும் அனுகூலங்களும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தியும் அரசு அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.